வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போவது நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது லாபமா இல்லையா என்பதை தெளிவாக பார்க்கப் போகிறோம். இப்போது பலரும் தங்களது முழுநேர வேலையாகவோ அல்லது வேலைவாய்ப்புடன் சேர்த்து கூடுதல் வருமானத்திற்கான வேலையாகவோ நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் இதில் உண்மையில் லாபம் இருக்கிறதா என்று பலருக்கும் குழப்பம் இருக்கும். ஆனால் அதற்கு பதில் ஆம், நாட்டுக்கோழி வளர்ப்பில் லாபம் இருக்கிறது. ஆனால் சரியான திட்டமிடல் இருந்தால் மட்டுமே நல்ல வருமானம் கிடைக்கும். பொதுவாக நாட்டுக்கோழிக்கு சந்தையில் நல்ல தேவை உள்ளது. நாட்டுக்கோழி இறைச்சியையும் முட்டையையும் மக்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குகிறார்கள். பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி இறைச்சி சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் பலர் நம்புவதால் விற்பனை வாய்ப்பு அதிகம். மேலும் வீட்டுப்புறம் அல்லது தோட்டத்தில் திறந்த வெளியில் வளர்த்தால் தீவன செலவு குறைக்கலாம். கோழிகள் பூச்சி, புல், தானியம் போன்றவற்றையும் தின்னும். ஆனால் சில சவால்களும் உள்ளன. நாட்டுக்கோழி வளர்ச்சி சற்று மெதுவாக இருக்கும். பிராய்லர் கோழி போல விரைவில் விற்க முடியாது. சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அதேபோல் தடுப்பூசி போடாமல் விட்டால் நோய் தாக்கும் அபாயமும் உண்டு. இரவில் பாதுகாப்பான கூடு இல்லையெனில் நாய், நரி, கீரி போன்றவற்றால் பிரச்சனை வரலாம். மேலும் திருட்டு போன்ற பிரச்சனைகளும் வரலாம். அதனால் பாதுகாப்பு என்பது முக்கியம். லாபம் பார்க்க வேண்டுமெனில் சிறந்த குஞ்சுகளை தேர்வு செய்ய வேண்டும், சரியான தீவனம் கொடுக்க வேண்டும், தடுப்பூசி தவறாமல் போட வேண்டும். நேரடியாக விற்பனை செய்தால் கூடுதல் விலை கிடைக்கும். முட்டை விற்பனை, குஞ்சு விற்பனை, வளர்ந்த கோழி விற்பனை என 3 வழியிலும் வருமானம் பெறலாம். அதனால் சரியாக திட்டமிட்டு செய்தால் நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்ல லாபமான தொழிலாக மாறும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனில் ஆல் என்பதை ஆன் செய்யுங்கள், வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.